இப்ப பாத்தீங்கன்னா நுண் பிளாஸ்டிக் இந்த வார்த்தை நம்மள சுத்தி எல்லா இடத்துலயும் இருக்கு. அதை கேட்கும்போதே மனசுக்குள்ள ஒரு சின்ன பதட்டம் வர்றது சகஜம்தான். ஆனா கவலைப்படுறத விட்டுட்டு நம்ம கையில நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கிற ஒரு விஷயத்துல கவனம் செலுத்தின என்ன? அதுதாங்க நம்ம சாப்பாட்டு தட்டு. வாங்க நுண் பிளாஸ்டிக் பாதிப்புல இருந்து நம்ம மூளைய ஒரு வலுவான கோட்டை மாதிரி எப்படி பாதுகாக்கிறதுன்னு இந்த பகுதியில பார்க்கலாம். சரி, நம்ம எல்லாருக்கும் இருக்கிற கேள்வி இதுதானே. நுண் பிளாஸ்டிக் காத்துல, தண்ணியில, ஏன் நம்ம சாப்பிடுற உணவுல கூட இருக்கு. இத முழுசா தவிர்க்கவே முடியாதுங்கும்போது நம்ம சாப்பாடை மட்டும் எப்படி நம்ம மூளையை காப்பாத்த முடியும்? பதில் என்னன்னா, நிச்சயமா முடியும். ஆனா அது எப்படிங்கிறது தான் இங்க இருக்கிற சுவாரஸ்யமே. வாங்க அதை பத்தி தான் விரிவா பார்க்க போறோம். முதல்ல ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கலாம். இது ஏதோ ஒரு மேஜிக் பண்ணி உங்க மூளையில இருக்கிற எல்லா பிளாஸ்டிக்கையும் வெளியேற்றுற ஒரு டீடாக்ஸ் முறை கிடையாது. அது சாத்தியமும் இல்ல. அதுக்கு பதிலா நம்மளோட நோக்கம் என்னன்னா, நுண் பிளாஸ்டிக் ஏற்படுத்துற அழுத்தத்தெல்லாம் ஈஸியா சமாளிக்கிற அளவுக்கு நம்ம மூளைய வலுவானதா உறுதியானதா மாத்துறது தான். சோ இனிமே கவலைப்படுறதை விட்டுட்டு செயல்ல இறங்கலாம். நம்மளோட இலக்கு இதுதான். நம்ம மூளைக்கு ஒரு பயோலாஜிக்கல் கோட்டையை கட்ட போறோம். யோசிச்சு பாருங்க, ஒரு கோட்டைக்கு எப்படி வலுவான சுவர்கள், பாதுகாப்பு வீரர்கள் எல்லாம் தேவையோ, அதே மாதிரி நம்ம மூளைக்கும் சரியான உணவுகள்ங்கிற ஆயுதங்கள் மூலியமா ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்க போறோம். இந்த கோட்டைங்கிற ஊமை தான் நம்மளோட முழு பயணத்துக்கும் வழிகாட்டியா இருக்க போகுது. சரி, நம்ம கோட்டையை கட்டுறதுக்கான பிளான் இதுதான். முதல்ல கண்ணுக்கு தெரியாத எதிரி யாருன்னு பாப்போம். அப்புறம் கோட்டைக்கான வரைபடம், அதாவது ப்ளூ பிரிண்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்து அதுக்கான கட்டுமான பொருட்கள், அதாவது உணவுகள் பத்தி பேசிட்டு கோட்டை சுவர்களை பலவீனமாக்குற விஷயங்கள் என்னென்னு தெரிஞ்சுப்போம். கடைசியா உங்களுக்கான ஒரு ஆக்ஷன் பிளானோட இதை முடிக்கலாம். முதல் பகுதி, கண்ணுக்கு தெரியாத அச்சுறுத்தல். நுண் பிளாஸ்டிக் நம்ம உடம்புக்குள்ள போனதும் ரெண்டு பெரிய பிரச்சனைகளை உருவாக்குது. ஒன்னு அழற்சி, அதாவது இன்ஃப்ளமேஷன். இன்னொன்னு ஆக்சிஜனேற்ற அழுத்தம், அதாவது ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ். அது என்னன்னு அடுத்ததா பார்க்கலாம். ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸா? அது என்ன பெரிய வார்த்தையா இருக்கேன்னு நினைக்காதீங்க. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, இரும்புல துரு பிடிக்குது இல்லையா, அதே மாதிரி நம்ம உடம்பு செல்கள்ல ஏற்படுற ஒரு விதமான துரு மாதிரி தான் இது. சுற்றுப்புற பாதிப்புகளால நம்ம செல்கள் டேமேஜ் ஆகுது. அந்த டேமேஜ் தான் இந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ். நம்ம முதல் வேலை இந்த துருவை சரி பண்றதுதான். ஓகே, பிரச்சனை என்னன்னு புரிஞ்சிருச்சு. இப்போ சொல்யூஷனுக்கு வருவோம். நம்ம கோட்டையை கட்டுறதுக்கான வரைபடம், அதாவது ப்ளூ பிரிண்ட் இதுதான். நம்ம மூளையோட பாதுகாப்பை உறுதி செய்ய போற 5 முக்கியமான தூண்கள் இப்போ உங்க முன்னாடி. இதோ அந்த 5 தூண்கள். முதல்ல ஆன்டி ஆக்சிடென்ட்களை அதிகப்படுத்துறது. இது அந்த துருவை தொடச்சு எடுக்கும். 2வது அழற்சியை எதிர்த்து போராடுறது. 3வது நம்ம உடம்புல இயற்கையாவே இருக்கிற நச்சு நீக்கும் சிஸ்டத்துக்கு சப்போர்ட் பண்றது. 4வது மூளை தன்னைத்தானே சரி பண்ணிக்க தேவையான ஊட்டச்சத்துக்களை கொடுக்கறது. கடைசியா குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறது. ஏன்னா நம்ம குடல் தான் நம்மளோட 2வது மூளைன்னு சொல்வாங்க. ஆரோக்கியமான குடல் தான் ஆரோக்கியமான மூளைக்கு அடிப்படை. ரைட், ப்ளூ பிரிண்ட் ரெடி. இனிமே நமக்கு தேவை பில்டிங் மெட்டீரியல்ஸ். நம்ம தட்டில் இருக்க போற எந்தெந்த உணவுகள் நம்ம கோட்டைக்கு செங்கல்லா சிமெண்டா மாறப்போகுதுன்னு பார்க்கலாமா? முதல்ல நம்ம பேசி தீர்க்க வேண்டிய ஒரு விஷயம் ஒமேகா 3. இது நம்ம உடம்பால உருவாக்க முடியாது, சாப்பாட்டுல இருந்து தான் கிடைக்கணும். இது ஏன் அவ்வளோ முக்கியம்னா, இது நேரடியா அழற்சியை எதிர்த்து போராடும். அது மட்டும் இல்லாம நம்ம மூளை செல்களோட கட்டுமான பொருளே இதுதான். சால்மன், மத்தி மீன், வால்நட்ஸ், சியா விதைகள்ல இது அதிகமா இருக்கு. அடுத்து பாலிஃபீனால்கள். இதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. உங்க சாப்பாட்டு தட்டு எவ்வளோ கலர்ஃபுல்லா இருக்குன்னு பாருங்க. ப்ளூபெரியோட அடர் நீல நிறம், கீரையோட அடர் பச்சை, மஞ்சளோட பிரகாசமான நிறம். இந்த மாதிரி உணவுகளோட நிறத்துக்கும் சுவைக்குமே காரணம் இந்த பாலிஃபினால்கள் தான். இந்த நிறங்கள் வெறும் அழகுக்கு இல்ல, அதுதான் நம்ம மூளைக்கு பாதுகாப்பு கவசம் கொடுக்குதுங்கிறதுக்கான அடையாளம். இப்போ ஒரு சூப்பர் ஹீரோ டீம் பத்தி பார்க்கலாம். வைட்டமின் ஈயும் வைட்டமின் சியும். வைட்டமின் இ ஒரு போர் வீரன் மாதிரி நம்ம மூளை செல்களை பாதுகாக்க முன்னாடி நின்னு சண்டை போடும். அது டயர்ட் ஆகும்போது வைட்டமின் சி ஒரு மெடிக் மாதிரி வந்து அதை ரீசார்ஜ் பண்ணி விடும். மறுபடியும் வைட்டமின் இ சண்டைக்கு தயார். செம்ம டீம் ஒர்க் இல்லையா? இதனால தான் பலவிதமான உணவுகளை சேர்த்துக்கணும்னு சொல்றது. சரி, இப்போ நம்ம டீடாக்ஸ் சிஸ்டத்தோட மேனேஜரை பார்க்கலாம். அவர் பேரு சல்ஃபோராபான். இது என்ன பண்ணும்னா, நம்ம உடம்புல குறிப்பா கல்லீரல்ல இருக்கிற டீடாக்ஸ் என்சைம்களோட மெயின் ஸ்விட்சை தட்டி விடுற மாதிரி ஒரு வேலை செய்யும். இது புரோக்கோலி, காலிஃப்ளவர்ல இருக்கு. ஆனா இதோட ஹீரோ யாருன்னா புரோக்கோலி முளைகள் தான். அதுல இது அதிக அளவுல இருக்கு. சரி, நல்ல விஷயங்களை வச்சு கோட்டையை கட்டிட்டே இருக்கும். ஆனா உள்ள இருந்தே சில பேர் சுவரை உடைச்சா என்ன பண்றது? ஆமாங்க, நம்ம கோட்டையோட சுவர்களை பலவீனமாக்குற சில உணவுகளும் பழக்க வழக்கங்களும் இருக்கு. அதையும் நாம தெரிஞ்சுக்கணும். இதோ அந்த குற்றவாளிகள் பட்டியல். பாக்கெட்ல வர அல்ட்ரா பதப்படுத்தப்பட்ட உணவுகள், அதிகப்படியான சர்க்கரை, ரீஃபைன் கார்போஹைட்ரேட்ஸ், சில வகை விதை எண்ணெய்கள், கருகிய இறைச்சி,
அப்புறம் அதிகப்படியான ஆல்கஹால். இந்த லிஸ்ட்ல இருக்க எல்லாமே நாம குறைக்க நினைக்கிற அந்த இன்ஃப்ளமேஷனையும் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸையும் அதிகப்படுத்துற ஐட்டம்ஸ் தான். ஆனா பயப்பட வேண்டாம். இங்க ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னா, இது பெரிய தியாகம்லாம் இல்ல. சின்ன சின்ன ஸ்மார்ட்டான மாற்றங்கள் தான். உதாரணமா, ஒரு கேன் சோடாவுக்கு பதிலா ஒரு கப் கிரீன் டீ குடிக்கலாம். ஒரு ப்ராசஸ் பண்ண ஸ்நாக் பாருக்கு பதிலா ஒரு கைப்பிடி வால்நட்ஸ் அண்ட் பெர்ரிஸ் சாப்பிடலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன மாற்றங்கள் தான் காலப்போக்குல உங்க கோட்டைக்கு பெரிய பலத்தை கொடுக்கும். ஓகே, என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாதுன்னு பார்த்துட்டோம். ஆனா கதை இதோட முடியல. சாப்பாடு மட்டும் போதாது, நம்ம கோட்டையை சுத்தி ஒரு சப்போர்ட் சிஸ்டம் வேணும் இல்லையா? அதுதான் நம்ம வாழ்க்கை முறை. டயட்டையும் லைஃப் ஸ்டைலையும் இணைக்கிறது தான் உங்க முழுமையான செயல்திட்டம். இதோ சில முக்கியமான சப்போர்ட் சிஸ்டம்ஸ். நல்லா தண்ணி குடிக்கிறது ரொம்ப அடிப்படை. உடற்பயிற்சி செஞ்சா மூளைக்கு ரத்த ஓட்டம் அதிகரிக்கும். மன அழுத்தத்தை நிர்வகிக்கணும். முடிஞ்ச வரைக்கும் பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைக்கணும். ஆனா இது எல்லாத்தையும் விட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று இருக்கு. அது என்னன்னா 7 இருந்து 9 மணி நேரம். ஆமாங்க, நல்ல தரமான தூக்கம் தான். இந்த நேரத்தில் தான் நம்ம மூளையோட ஸ்பெஷல் கிளீனிங் டீம், அதாவது கிளிம்ஃபாட்டிக் சிஸ்டம் வேலைக்கு வருவாங்க. நம்ம மூளைக்குள்ள ஒரு பவர் வாஷர் இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. அதுதான் இந்த கிளிம்ஃபாட்டிக் சிஸ்டம். பகல் முழுக்க நம்ம மூளையில சேர்ற கழிவுகள் எல்லாம் நம்ம தூங்கும்போது இது கிளீன் பண்ணி வெளியேற்றும். உங்களுக்கு போதுமான தூக்கம் இல்லனா இந்த கிளீனிங் வேலை சரியா நடக்காது. அதனால நல்லா கேட்டுக்கோங்க, தூக்கங்கிறது ஒரு லக்ஸரி இல்ல, அது ஒரு முக்கியமான டீடாக்ஸ் ஸ்ட்ராட்டஜி. நம்ம முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான எச்சரிக்கை. இதுக்கு எந்த ஒரு மேஜிக் மாத்திரையோ உடனடி தீர்வோ கிடையாது. இந்த மாத்திரை அந்த பவுடர் சாப்பிட்டா உங்க மூளையிலிருந்து பிளாஸ்டிக்கை எடுத்துடலான்னு யாராவது சொன்னா தயவு செஞ்சு ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. இது ஒரு நீண்ட கால நிலையான அணுகுமுறை. சரி, இது உங்களுக்கான இறுதி ஆக்ஷன் பிளான். 3 விஷயங்களை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1, ஊட்டச்சத்துக்களுக்கு மாத்திரைகளை நம்பாம முழு உணவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. 2, 100% சரியா செய்யணும்னு நினைக்காதீங்க. கன்சிஸ்டன்சி தான் முக்கியம். தினமும் ஒரு சின்ன நல்லது பண்றது மாசத்துக்கு ஒரு நாள் பெரிய நல்லது பண்றதை விட பவர்ஃபுல். 3வது, உங்க உணவு முறைய தூக்கம், உடற்பயிற்சி, மன அழுத்தம் மேலாண்மைங்கிற வாழ்க்கை முறையோட சேர்த்து பாருங்க. இறுதியா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க தட்டு தான் உங்க கோட்டைக்கான ப்ளூ பிரிண்ட். நீங்க சாப்பிடுற ஒவ்வொரு வாய் சாப்பாடும் அந்த கோட்டைக்கு வைக்கிற ஒரு செங்கல். ஒரு வலுவான திடமான மூளையை உருவாக்குற சக்தி உங்க கையில தான் இருக்கு. அப்போ சொல்லுங்க, நீங்க என்ன கட்ட போறீங்க?